மருமகளே, கும்பாபிஷேகம் மேட்டரை மறுபடியும் எப்படி கிளப்ப முடியும்? அவன் தான் தான் தாய்மாமன் குடும்பத்தை சமாதானப்படுத்தி 2 குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்து கும்பாபிஷேகத்தை நடத்துறேன்னு கார்த்தி சொல்லியிருக்கானே. ஆமா, இந்த ஊர் ஜனங்களும் என்னைக்கு நீ உன் மாம ராஜராஜ குடும்பத்தை கூட்டிட்டு வரையோ அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல. இதுல அந்த பெரியவர் சேதுபதி வேற ஊர்ல இல்ல. அங்க உன் மாமனும் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டாரு. இப்படி இருக்கும் போது எப்படி அந்த கும்பாபிஷேகம் நடக்கும்? இத பாரு மருமகளே, நீ சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் நடக்கும் மாமா, நான் சொல்றத கேளுங்க. சூப்பர் சந்திரா, இதுக்கு தான் என் பொண்டாட்டி வேணுங்கிறது. நீ சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா அது முடியுமா? மாமா, நான் சொன்னபடி நடந்துச்சுன்னா ஊரே கார்த்தியை நிக்க வச்சு கேள்வி கேட்கும். நமக்கு அது போதுமே. சரிதான் சந்திரா, நீ ஒன்னும் யோசிக்காத. நாளைக்கு கார்த்தியையும் அவன் பாட்டியையும் பஞ்சாயத்துல நிக்க வச்சு எப்படி கேள்வி கேட்டு மடக்கிறேன்னு மட்டும் பாரு. கார்த்தியை பார்க்கணும்னு போனா, ஆனா இன்னும் காணுமே. என்ன ஆச்சுன்னு வேற தெரியல. போனா போன இடம், வந்தா வந்த இடம். சரி, அப்புறம் என்னோட மனசுல நான் எப்பவுமே தெளிவாதான் இருக்கேன். உங்க மனசுல என்ன இருக்கு, உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்க தெளிவா இருங்கன்னு சொல்றாரு. அவரு சரியாதான் சொல்லியிருக்காரு. சரியா சொன்னாரா? அக்கா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எம்டி சார் சொன்னதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இங்க பாரு, அவர் உன் மனசுல என்ன இருக்குன்னு தானே கேட்டாரு. ஆமா. இப்ப நான் கேக்குறேன், நீ என்கிட்ட நடிக்காம உண்மைய சொல்லு. உனக்கு உன் எம்டி சார பிடிக்கும் தானே? அது சொல்லுடி, பிடிக்கும் தானே? பிடிக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, இத ஓபனா அவர்கிட்டயே சொல்ல வேண்டியதானே? அக்கா, எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுக்கா. இதுக்கு மேல என் மனசுல எதுவும் இல்ல. ஏண்டி, இப்பதான் எம்டி சார பிடிச்சிருக்குன்னு சொன்ன, இப்ப மனசுல எதுவுமே இல்லைன்னு சொல்ற? சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? அக்கா, அது வந்து ரேவதி, உனக்கு எது நல்லதுன்னு நீதான் முடிவெடுக்கணும். உனக்கான முடிவை மத்தவங்க எடுக்க முடியாது. அக்கா, உண்மையாவே நான் குழம்பி போயிருக்கேன்க்கா. ரேவதி, நீ முடிவெடுக்க முடியாம குழப்பத்துல இருக்க நல்லா தெரியுது. ஆனா இது உன்னோட வாழ்க்கை. எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடு. ஒரு அக்காவா எப்போ நான் உன் கூடவே இருப்பேன். இதுக்குதான் இந்த வேலையை வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துருக்கணும். எதுக்கு? எவங்கிட்டயாவது வேலையை கொடுத்து அவன் நேரா கார்த்திகிட்ட போய் போட்டு கொடுப்பான். அப்புறம் அவங்கிட்ட வாங்கினதெல்லாம் பத்தாதான் நமக்கு. சித்தப்பா, வாங்கினதை திருப்பி கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா போய் வேலையை முடிச்சுட்டு வாங்க. சரி சரி, கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கடா, மாட்டி விட்டுறாதடா. போங்க சித்தப்பா, சீக்கிரம் போங்க. பாத்து. சித்தப்பா, சீக்கிரம் இருடா, திறந்துட்டு இருக்கல. சக்சஸ். ஐயோ, அம்மாடி,
எம்பா பெரிய தாலி அப்படியே வைரம் சொல்லிக்குதாத்தா. அதா ஆள் இல்லாத கோயிலுக்குள்ள இருக்கிற சிலையெல்லாம் என்னடா முத்துவேல் அப்படின்னு என்ன பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்காத்தா. என்ன சித்தப்பா வேலை பக்கவா முடிஞ்சு? அதெல்லாம் சிறப்பா முடிஞ்சது மகனே. ஜோரா முடிச்சிட்டேன் மகனே. உள்ள இருக்கிற சாமி சிலையெல்லாம் கோபம் வந்தா சாமுண்டீஸ்வரி மாதிரியே இருக்கு. மகனே சாமி காரியத்துல இப்படி துணிச்சலா தப்பு பண்றமே, சாமி நம்மளை தண்டிக்காதா? சித்தப்பா என்ன மகனே முறைக்கிற? என்ன சித்தப்பா என்னமோ நீங்க புதுசா தப்பு பண்ற மாதிரி இவ்வளவு பயப்படுறீங்க. இங்க பாருங்க, நீங்க பண்ணின தப்புக்கு சாமி உங்களை தண்டிச்சிருந்தா எங்கேயோ இந்நேரம் நாயா பேயா கழுதையா பண்ணியா கூட பிறந்திருப்பீங்க. மகனே என்ன மகனே பொசுக்கு இப்படி சரி சொல்லிட்ட? சரி வாங்க போலாம். சீக்கிரம் வாங்க. சரி சரி வா வா வா. என்னாச்சு சேதுபதி? ஏன் இந்த அர்த்த ராத்திரியில பதறி அடிச்சு எதிர்க்கிற? கெட்ட கனவு ஏதாவது கண்டியா? இல்ல சாமி, கெட்ட கனவெல்லாம் இல்ல. சொல்ல தெரியாத ஏதோ ஒரு நடுக்கம். எம்டிய பார்த்தாலே என்ன மீன் ஒரு சந்தோஷம். இதெல்லாம் மாறி மாறி நான் குழப்பிக்கிறேன். நான் ஏன் இப்படி ஹல்லாடுறேன்னு எனக்கே தெரியல. உன் முகத்தை பாரு. உன்னோட மனசுல என்ன இருக்கு, யார் இருக்காங்கன்னு நல்லா தெரியும். வீடு குடும்பம்னு சொல்லி உன்னை நீயே ஏமாத்திக்காத ரேவதி. இல்ல, நீ போ இங்க இருந்து. எனக்கு தூக்கம் வரணும். என்ன விட்டுரு. நான் என்ன ஏமாத்திக்கல. அம்மா, இந்த ஊர் மக்களும் நல்லா இருக்கணும். நீ தான் எங்களுக்கு எப்பவும் துணையா இருக்கணும்.